फ्रेंड्स நீங்க பார்த்திருக்கிறது ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வேற இல்லாம உங்க போனுக்கு எப்படி ஸ்பீக்கர் செய்யறது அப்படினா பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் ஷீட் குள்ள இருக்க அந்த ரோல் தான். அந்த ரோல் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. பென் இல்லாட்டி மார்க்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. உடஞ்சதெல்லாம் பார்க்காதீங்க. ஷூ பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ரோலும் எடுத்துக்கோங்க. ரோல் எடுத்ததுக்கப்புறம் அதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ரொம்ப ஏற்றியும் மார்க் பண்ணக்கூடாது, ரொம்ப இறக்கியும் மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணணும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் போட்டிருப்பாங்க. அதில் போச்சுன்னா நம்மளுக்கு ஆடியோ கரெக்டாக கேட்காது. ஒரு பென் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணக்கப்புறமா அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 கிளாஸ்லையும் எடுத்துக்கோங்க. சிசரை வச்சு நம்ம இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ ஓட்டை போட்டு அது வழியாக சிசர் நீங்கள் உள்ளே நினச்சிங்கனாலே அது அழகாக போய் கட் ஆயிரும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பாதி தான் இன்சர்ட் ஆகணும். ஃபுல்லாக இன்சர்ட் ஆனால் ஆடியோ உங்களுக்கு கரெக்டாக கேட்காது. பாதி இன்சர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த கப்பையும் மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை டேரெக்டாக நீங்கள் அந்த பைப்பை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஒரு கப் கட் பண்ணிங்களே அது வழியாக நீங்கள் ஓட்ட தெரியும். அது வழியாக கரெக்டாக மார்க் பண்ணி அப்படி கூட கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 கப்லேயும் அந்த பைப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதி தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபுல்லாக பண்ணால் ஆடியோ கரெக்டாக கேட்காது. அதுக்கப்புறமா அதை வந்து கீழே எல்லாம் ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கோங்க. ரெண்டுமே கீழே வச்சா நம்ம சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனை மேலே வச்சு அளவு எடுத்துகிட்டு அப்புறம் அதை ட்ரா பண்ணி கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கொத்தலுமா இருந்தாலும் ஓகே தான். என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை. ஸோ அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே உங்கள் ஃபோன் வச்சுட்டு ஸ்பீக்கர் உள்ளே போகிற மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். நல்ல லவுடாகவே கேட்குது. என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லாதனால தான் என்னால் ஆடியோ போட முடியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.